ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடம் பேசுவதற்கு கால் கடுக்க நிற்கின்றேன். இந்த செவ்வாய்க்கிழமை இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்பாயா என் செல்லவே? கால் கடுக்க நிற்கிறேன், என்னை உள்ளே அழைப்பாயா உன் இல்லத்திற்குள்? நிச்சயமாக உனக்கானது நல்லதை சொல்வதற்காகத்தான் உன் இல்லத்திற்கே வந்திருக்கிறேன் என் செல்லவே. நான் உன்னிடம் பேசுவதற்கு முன் முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். நம்பிக்கை என்றால் என்னன்னு தெரியுமா என் செல்லவே? நம்பிக்கை தானே வாழ்க்கை. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்குகிற ஒரு வெளிச்சம்தான் நம்பிக்கை. எல்லோருக்கும் நான் இந்த சமயத்தில் நம்பிக்கை என்னவென்றால் சொல்கிறேன் கேள். நம்ம மனதில் இருக்கிற ஆசைகள் நிறைவேறுதா இல்லையோ, வரக்கூடிய பிரச்சனை விலகி ஓடுதா இல்லையோ, ஒரு பெரிய அனுபவத்தை நம்பிக்கை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கிறதல்லவா? வாழக்கூடிய கொஞ்ச காலத்தில் நாம் வேர்வை சிந்தி உண்மையாக உழைக்கிற காசில் தான் ஆனந்தம் நிறைந்திருக்கிறது, மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது. அதை விட்டுவிட்டு அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை நரகமாகத்தான் போகும். வாழக்கூடிய காலம் கொஞ்சம், வாழக்கூடிய நாட்களும் கொஞ்சம்தான். அதை பிரயோஜனமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். நமக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் கூட நம்மளை சம்பந்தப்படுத்தின கூட அதிலிருந்து ஒதுங்கி போகிறவன் தான் நல்ல மனுஷன். அது என்னன்னு தெரிஞ்சிக்காமல் அதுக்காக கிடைக்கிற சன்மானத்தை கை நீட்டி வாங்குகிறான் அல்லவா, அவனை என்னன்னு சொல்கிறது? அந்த பொருள் உரிமையோடு அவன் எடுத்து உபயோகப்படுத்தணும்னு நினைத்தாலும் அது நடக்காது. ஏனென்றால் அது அடுத்தவனுக்கு சொந்தம்னு அவனுக்கே தெரியும். உண்மை அவனை தினம் தினம் உறுத்தி கொண்டே அவனை கொண்டு தான் இருக்கும். இந்த விஷயம் தெரியாமத்தான் நம்ம நாட்டில் நிறையா பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுள்தான் உனக்கு ஆசையை நிறைவேற்றுவான். உனக்கான ஆசையை, அவன் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீ மற்றவர்கள் மேலே வச்சா அது யாருடைய தப்பு? சொல் பார்க்கலாம். நமக்கு அவ்வளவோதான் வாழ்க்கை சிறப்பாக அமைந்தாலும் போதலை என்ற எண்ணம் தானே இருக்கிறது. கிடைத்த வாழ்க்கையில் யாராவது திருப்தி அடைந்திருக்கார்களா? நாம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிற வாழ்க்கை எவ்வளவு உறுதியானது என்று நீ எல்லோரும் முதலில் புரிந்து கொண்டால்தான் உன்னால் சந்தோஷமாகவே இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியும். இவங்க உங்களை ஏமாத்தலாம், உங்கள் அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க என்று அவர்களெல்லாம் யார் தெரியுமா? உனக்குள்ளே இருக்கிற பேராசை தான். ஒருத்தருக்குள்ளே இருக்கிற ஆசை எப்போ பேராசையாக மாறுதோ அப்பொழுது தான் அந்த பிரச்சனை என்பதே அங்கே வருகிறது. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் வசதியாக பெருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது கண்டிப்பாக உழைத்தால்தான் அந்த காசு உன்னிடத்தில் தங்கும் என் செல்லவே. இந்த நல்லதொரு விடியலிலும் என்ன செய்ய போகிறோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் கொண்டு ஆரம்பிக்கின்றோம். நமக்கு என்ன தேவை என்பது நிச்சயமாக உன்னை படைத்த இந்த முருகப்பெருமானுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை பெறும் வரை பொறுமை இல்லை உனக்கு. ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் நிச்சயமாக இருக்கும். அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து நம் பொறுமையையும் நம்பிக்கையும் சோதித்த பிறகே அதில் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். கஷ்டங்கள் யாருக்குமே நிரந்தரம் இல்லை. நம் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது. அந்த வீரியத்தை குறைக்கவே கடவுள் இந்த முருகப்பெருமான் நான் சொல்வதை கேள் என் சொல்லவே. நிச்சயமாக நீ வேண்டியது கிடைக்கும். உனக்கு வேண்டிய நேரத்தில் எந்நேரமும் யாருக்காக இருந்தாலும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு எல்லோருடைய மனமும் சந்தோஷத்தோடும் இருக்க பிரார்த்தனை ஒன்று மட்டும்தான் கைகண்ட மருந்து. பிரார்த்தனையால் முடியாதது எதுவுமே கிடையாது. ஓம் முருகா 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 சரணம் என்று ஒரு 11 முறை எழுந்ததும் நீ கூறி வந்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய். என்னுடைய நாமத்தை கூறி என்னுடைய பாதத்தையும் பணிந்தால்
சந்தோஷமான செய்தி, நல்லதொரு விஷயமான செய்தி உன் காதில் கேட்கும் என் செல்லமே. அதே போலத்தான் நீண்ட காலமாக நீ எதற்கு பிரார்த்தனை செய்கிறாயோ அதை நிறைவேற்றி உன் முகத்தில் சிரிப்பை, அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நிச்சயமாக இன்றைய பொழுதில் நான் உண்டாக்கப் போகிறேன் உனக்கு. வாழ்க்கையில் நீ பிரச்சனையை பார்த்து ஓடணும் நீ நினைக்கிறாய். ஆனால் நீ ஏன் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடணும் என்று நினைக்க மாட்டேங்கிறாய்? என் செல்லமே, நீ எதிர்த்து போராடு. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேளு. உடனடியாக எதிர்த்து போராடு, துணிந்து நில். நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்கும். தோற்று போய்விட்டோம் என்கிற குறுகிய நிலைக்கு உன் மனம் போயிடக்கூடாது. வாழ்க்கை என்றால் வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான். நீ எந்த காரணத்தை கொண்டும் எடுக்கும் முயற்சிகளை மட்டும் கைவிடாதே. முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை முயற்சி மட்டுமே செய். ஏனென்றால் உன் கூடவே இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் அல்லவா? உன் கூடத்தான் பேசுவதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். திடீரென்று உனக்கு ஒரு அற்புதம், நல்லதொரு திருப்பம் உன் வாழ்க்கையில் வரும். அது வரைக்கும் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் தேவை. ஏனென்றால் உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். கலங்காதே. உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும். நினைத்த காரியம் நடக்கும். நீ நினைத்த வாழ்க்கையை அமையும் என் செல்லமே. நீ சோகமாக இருக்கும் பொழுதெல்லாம் என் வார்த்தைகளும் என்னுடைய உபதேசங்களும் மட்டும்தான் உனக்கு ஆறுதலாக இருக்கும். நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னையும் அறியாமல் எல்லோர் மீதும் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டிக்கொண்டே இருக்கிறாய். ஏன் சில நேரத்தில் என் மீதே கோபப்படுகிறாய்? நம்பிக்கை இல்லாமல், தீபம் இல்லாமல் வெளிச்சம் வராதில்லையா? அதே போலத்தான் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் போனால் வெளிச்சம் என்ற தீபம் உன் கண்ணுக்கு பிரகாசமாக தெரியும். மனதை போட்டு குழப்பாதே. இந்த முருகப்பெருமான் சொல்கிற நம்பிக்கையும் தைரியம் உனக்கு இருந்தால் மட்டும் போதும். உனக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். நம்பிக்கையும் தைரியமும் இருந்துட்டால் நிச்சயம் நாம் வாழ்க்கையில் சாதித்து விடலாம் என் செல்லமே. உன் இலக்கையும் நிச்சயமாக நீ அடைந்து விடலாம். இதை புரிந்து கொண்டாலே போதும், உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும் என் செல்லமே. உன் எண்ணங்கள் எப்போவுமே நல்ல எண்ணங்களாக வைத்துக்கொள். எப்போவுமே அடுத்தவங்களை குறை சொல்கிறாயோ, அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்கிறதையோ எப்போவுமே வைத்து கொள்ள வேண்டாம். அதே போல மற்றவர்கள் குறை சொன்னால் கண்டுக்காதே. உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன். நேர்வழிகள் போனால் சின்ன சின்ன தடங்கள் வரத்தான் செய்யும். நல்லவங்களுக்கு மட்டும்தான் சோதனை வரும். அந்த சோதனையெல்லாம் உன்னை சாதனையாக மாற்றும். நிச்சயமாக இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் தரும் அருள் வாக்கு இது. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.